வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான் நமக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பப்பாளி பழம் கொடுக்கறதாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சில தீமைகள்லாம் நமக்கு ஏற்படும். இப்போ பப்பாளி பழங்கள் நம்ம சாப்பிடும்போது பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம், புற்றுநோய் பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கொள்ளும் போது பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கையில நம்ம அதிகரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடுவது நமக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமைகளை தான் உண்டாகும். ஸோ அப்போ நம்ம எந்த அளவில் பப்பாளி பழத்தை சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும், அதுலேருந்து விடுபடுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிடணும், எந்த அளவுக்கு பப்பாளி சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் அந்த அளவுக்கு மட்டும்தான் பப்பாளி நம்ம சாப்பிடணும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. இந்த 100 கிராம்லேருந்து 120 கிராம் இந்த அளவை விட அதிகமாக நீங்கள் பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க, அதாவது பப்பாளி இலையினுடைய சாறு வந்து நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே பப்பாளி இலை சாறு உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி அளவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கணும். பப்பாளி வந்து எப்போதுமே நீங்கள் சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்னாடி சாப்பிடணும், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடணும். ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடும்போது அது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். இது கூடுதலாக உங்களுடைய உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம், லூஸ் மோஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நார் சத்துக்கள் இருந்தக்கூடிய இந்த பப்பாளியை சாப்பிடும்போது அது நமக்கு அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது செரிமானத்தையே பாதிக்க வச்சு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும். பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது உடல் நலத்திற்கு கேடு. அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய நார் சத்து உணவை வேகமாக செரிக்க வச்சுட்டு மலத்தை வந்து மென்மையாக்கி லூஸ் மோஷன் நமக்கு வந்து வர வச்சிரும். அதனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது, அளவோட தான் சாப்பிடணும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. நீங்கள் சுகர் ப்ராப்ளம் கொண்டவர்களாக இருந்து, அதாவது நீரிழிவு மருந்து மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சுகருக்கான மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்க வச்சிரும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதனால் பப்பாளி பழத்தோட நீங்கள் சர்க்கரையை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழத்தோட நீங்கள் பப்பாளி பழத்தோட வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பப்பாளி பழத்தோட சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை உங்களுடைய உணவுகளோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர் அணுகி நீங்கள் ஆலோசனை மேற்கொள்ளணும். ஏன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்து இந்த மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ், இடையூறு வந்து விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் புரத உணவுகள், ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது அது கூட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளி இணைக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு சிலருக்கு அஜீரணத்திற்கு வந்து வழிவகுக்கும். அதனால் ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து பார்த்தோம்னா சாப்பிட்றது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். தயிரையும் பப்பாளியும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது தயிர் வந்து பப்பாளியினுடைய கலவையோட ஒன்றா சேரும் போது அது செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் உட்கொள்ளணும். ஒன்று நீங்கள் தயிர் எடுத்துக்கணும், இல்லைன்னா பால் எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் தயிரையும் வந்து குறிப்பாக பப்பாளி பழத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. பப்பாளி ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம், அதிக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய பழம். அதை வந்து நம்ம அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு கடுமையான அஜீரணம் பிரச்சனைகள்லாம் வழிவகுக்கும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தோல் எரிச்சல் வந்து
ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பப்பாளியை சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களாம் கூட காமன் தான், அவங்கள விட்டுடலாம். ஆனால் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நல்லது செய்யும் போது கூட அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாவே அலர்ஜி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வாமை எதிர்வினை ஏற்படக்கூடாதுன்னா அளவோட தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். இப்போ பெண்கள் வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது கருப்பை சுருக்கங்கள் ஏற்படலாம், கருச்சிதைவு வந்து ஏற்படலாம். அதனால அவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கரோட்டினீமியா என்ற தோல் நிறமாற்றம் உண்டாகும். உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் ஏற்படும் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வயிற்று கோளாறு ஏற்படும், சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா ஏற்படும். எனவே பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே புரிந்து கொண்டு அதை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.